ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிஎஸ்லேருந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான 50 கேள்விகள் தமிழில் 2023 ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டாங்க. டெய்லி கண்டிப்பாக ஒரு 50 கொஷின்ஸாவது பார்க்கணும். அப்படின்னா தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயரில் இப்படி கேட்டால் இப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். இலக்கணமும் நம்ம கண்டிப்பாக தெரியாத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க பார்க்கலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இது திருக்குறள் படித்தாதான் நமக்கு தெரியும். திருக்குறள் எல்லாமே படிச்சிருங்க. யூனிட் 8க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போ தமிழுக்கு ஒரு 2-3 கொஷின்ஸ் வருதுனாலும், ஆனால் நீங்கள் யூனிட் 8க்கு நிறைய கொஷின்ஸ் திருக்குறள்லேருந்து கேட்பாங்க. சரியா? அப்போ அதுக்கு நீங்கள் அதிகாரம் படிச்சிருக்கணும். அப்படின்னா தான் நம்ம ஈஸியாக போட முடியும். இப்போ பாருங்கள், இது நம்ம சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்ட தமிழ்ச்சி அப்படின்னு சொல்லி இதை கரெக்டாக நம்ம எழுதுகிறோம். அடுத்தது அகரவரிசைப்படி நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ அகரவரிசைப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி எழுதலாம்? தாத்தா, தீ, தூ, தே, தை, தோ. ஓகேவா? தோ அந்த வரிசையில் எழுதியிருக்காங்க. உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். அப்போ பாருங்கள், தாத்தா, தீ, அதுக்கப்புறம் தூ, அதுக்கப்புறம் தே, அதுக்கப்புறம் தை, அதுக்கப்புறம் தோ, அதுக்கப்புறம் தோழி. சரியா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ வரும். சரியா? இந்த மாதிரி வரிசையை படித்து பார்த்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் போடணும். சரியாப்பா? நெக்ஸ்ட் பாருங்கள், அகரவரிசை தான். அகரவரிசைப்படி நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. இது எப்படி எழுதியிருக்காங்க? காக்கா, கீ, கூ, கோ அந்த வரிசையில் எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னாலே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கடல், காட்டுக்கோழி, கிளி, குறவர், குறிஞ்சி, குறும்பு, கொற்றவைன்னு வரும். வேறு சொல் வினையால் நனையும் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியா? அப்போ பாடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிற்பெயரில் முடிஞ்சிருக்கு. அப்போ இது தொழிற்பெயர். இது எடுத்துக்க ஆழ முடிஞ்சிருக்கு. அப்போ இது பெயரெச்சம். பாடுக கா வந்தால் வேங்கோல் வினைமுற்று. உங்களுக்கு வினையால் நனையும் பெயர் அருளில் முடிஞ்சிருந்தா வினையால் நனையும் பெயர்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே அருளையே முடியலையே, எப்படி வினையால் நனையும் பெயர் போடுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஆப்ஷனை வச்சு ரிஜெக்ட் பண்ணணும். எப்படி? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ பாருங்கள். அப்போ பாடுதல் தல் வந்திருக்கு. அப்போ தொழிற்பெயர், இது வராது. செகண்ட் பாருங்கள், பாடிய ஆ வந்திருக்கு. இது பெயரெச்சம். அப்போ இதுவும் வராது. இது பாருங்கள், பாடுக க வந்திருக்கு. அப்போ வியங்கோல் வினைமுற்று வரும். அப்போ இதுவும் வராது. அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் டி தான் கண்டிப்பாக வரும். ஓகேவா? அது தெரில அப்படின்னா அடுத்து நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போக ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கன்னு சொன்னோம். ஓகேவா? என்ன தான் படிச்சிருந்தாலும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க. நெக்ஸ்ட்டு வேர் சொல்ல கொடுத்து வினை முற்றை உருவாக்க சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ வினை முற்று கேள். அப்போ வினை முற்று எப்படி முடியணும்? முற்று பெற்று முடிஞ்சால் தான் அதை என்ன சொல்லுவோம்? வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ போட தெரில அப்படின்னா ஆப்ஷன்லேருந்து வாங்க. கேட்ட ஆ வந்திருக்கு. அப்போ பெயரெச்சம், இது வராது. அடுத்தது கேட்டுன்னு வந்திருக்கு. சரியா? இதுவும் வராது. அடுத்தது கேட்கிறேன்னு வந்திருக்கு. இதுவும் வராது. ஓகேவா? கேட்கிற இதுவும் வராது. அடுத்தது கேட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் படித்து பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு கொஞ்சம் ஐடியா கிடச்சிரும். அப்போ கேட்டான், இதுதான் முற்று வினை முற்று பெற்று முடிஞ்சிருக்கு. அப்போ என்ன வரும்? வினை முற்று அப்படின்னா ஆப்ஷன் சி கேட்டான். வினையால் நினையும் பெயர். சரியா? வினையால் நினையும் பெயர்னா உங்களுக்கு என்ன தெரியணும்? அருள முடிஞ்சால் அது வினையால் நினையும் பெயர்னு சொல்லி தெரியும். அப்படி தெரியலையா? மறந்து போச்சா? அப்போ ஆப்ஷன் வச்சுப்போங்க. கொடுத்து ஊல வந்திருக்கு. தூளை வந்தால் இது வினையச்சம். அப்போ இது வராது. ஆ வந்திருக்கு. இது பெயரச்சம். அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது. கொடுத்தோர். ஓகேவா? கொடுத்தோர் முடிஞ்சிருக்கு. இங்கே கொடுத்தார். அப்போ அருள முடிஞ்சிருக்கு. இதுதான் என்ன வரும்? வினையால் நினைப்பேர். இப்படி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இப்படி வச்சு கண்டுபிடிங்க. சரியா? நெக்ஸ்ட்டு கண்டான். வேறு சொல்ல தேர்ந்தெடுத்துக்க. கண்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா வேறு சொல் கான் சொல்லி எழுதலாம். சரியா? வேறு சொல் தான். அரியேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு சொல் எப்படி எழுதலாம்? அரி. ஒரு சில இதுக்கெல்லாம் வேறு சொல் பார்த்தா கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தான் வேறு சொல் போட முடியும். சரியா? படித்தவர் என்ற வினையால் நனையும் பெயரோட வேறு சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படி அப்படின்னு சொல்லி வரும். சரியா? படித்தவர் அப்படின்னா அது எப்படி வரும்? படி அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட் அணி என்னும் சொல்லு தரும் பல பொருளை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணிகலன், அழகு, வரிசை, அணிதல் அப்படின்னு சொல்லி சொல்லாமா? அணினா என்ன? அணிகலன், அழகு, வரிசை, அணிதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூழ், கால், முத்து, முதிரை இதெல்லாமே நம்ம என்னத்தை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி வகைகள் தான் என்ன சொல்லுவோம்? கூலம், அதுக்கப்புறம் கால், முத்து, முதிரை இதெல்லாமே நம்ம மணி வகைகளை சொல்கிறோம். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிய சொல்லியிருக்காங்க. வானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆகாயம் போட்டுருவீங்க. இந்த வானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெடி ஸ்கூல் புக் இலக்கணம் படிச்சிருந்தீங்க அப்படின்னு இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். அங்கே 7th இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? பொருள் வேறுபாடு அறிவிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? விளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளைந்த நெல்லை நல்விளைக்கு விற்க விளைந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த விளையை 3 விதமாக நம்ம எழுதுறோம். சரியா? பார்த்துக்கோங்க எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க.
பறவை அப்படின்னா நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இந்த பறவை எப்படி நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது? நிறைய கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோன்னே தான், ஓ இந்த பறவைனா கடல், அந்த பறவைனா பரப்பான. ஓகேவா? இப்போ நிறைய கொஷின் பேப்பர் பார்க்கணும். கொஷின் பேப்பரை பார்க்க டெய்லி ஒரு 50 கொஷின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மைண்டில் போய் ஸ்டோர் ஆகிடும். இந்த கொஸ்டின் இதுன்னு சொல்லிட்டு நீங்களே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கை வந்து டிக் பண்ணிடும். சரியா? அதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்குற பழக்கத்தை வந்து வச்சுக்கோங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல். இமெயில்னா என்ன? மின்னஞ்சல். ரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடங்கு. ரைட் அப்படின்னா என்ன? சடங்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. எஸ்கலேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் படிக்கட்டு. 6th-லேருந்து 8th வரைக்கும் கலைச்சொல் படிச்சுக்கோம்னா கண்டிப்பாக ஒரு மார்க் வந்து நம்ம அட்டன் பண்ணலாம். சரியா? அடுத்தது மரபு பிழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோறு தின்றான் அப்படின்னு வரும். சோறு உண்டான் அப்படின்னு சொல்லி தான் வரும். சரியா? சோறு தின்னான்றது வராது, சோறு உண்டான்னு சொல்லி தான் நம்ம வந்து சொல்லுவோம். சரியா? பிழையற்ற சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செலியன் வந்தது, கண்ணகி உண்டால், நீ வந்தாய், நேற்று வருகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பிழையற்றவர் செலியன் வந்ததுன்னு வரும், செலியன் வந்தான்னு சொல்லி வரும். சரியா? அப்போ இது வராது. கண்ணகி உண்டான். ஓகேவா? கண்ணகின்றது ஒரு பெண்ணு. அப்போ பெண்ணுன்னா என்ன வரும்? பெண்ணிலே அது வந்து முடியணும். அப்போ கண்ணகி உண்டால்னு வரும். சரியா? அப்போ இதுவும் வராது. சரியா? நேற்று வருகிறான். நேற்று வந்தான்னு சொன்னால் ரைட்டு. நேற்று வருகிறான், இன்று வருகிறான் அப்படின்னு சொன்னால் அது ரைட்டு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? நேற்று வருகிறான்னு சொல்கிறாங்க. அப்போ இதுவும் தப்பு. அப்போ நீ வந்தாய். ஓகேவா? நீ இன்னைக்கு வந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரைட் என்ன? ஆப்ஷன் சி. சரியா? இப்படி தான் நீங்கள் வந்து படித்து பார்த்து 1க்கு 2 தடவை வந்து நீங்கள் படித்து பார்த்து நீங்கள் ஆப்ஷன் வந்து போடணும். சரியா? அடுத்தது வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. இதை நம்ம பிழை திருத்தி எழுதணும்னா எப்படி வரும்? வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. சரியா? இதுவும் ஒரு 2 டைம்ஸ் வந்து யோசிச்சிங்கனாலே நீங்கள் வந்து போடலாம். சரியா? நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை? உயிரெழுத்துக்கள், உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடைன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ பொருந்தாத சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உயிரெழுத்தை வந்து சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் பொருந்தாத சொல் முற்றியல் உகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, பசு, விடு, ஆறு, கரு. ஓகேவா? பொருந்தாத சொல். ஓகேவா? இதை வந்து பொருந்தாத சொல்ல என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முற்றிலுகிறம்னா என்ன? சொல்லோட இறுதியில் உகரம் வந்து அந்த மாத்திரை அளவில் குறையாமல் தனக்குரிய ஒரு மாத்திரை முற்றுமா ஒழிக்கிறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா முற்றிலுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தண்ணிக்குறியில் அடுத்து வரும்னு சொல்லி பார்த்துருக்கோம். அடுத்தது வல்லின மெய்யோட ஏறி வரும்னு பார்த்துருக்கோம். மெல்லின மெய்யில் ஏறி வரும் அப்படின்னு சொல்லி. இதுக்கு ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குறியில் அடுத்து வரும் உகரம் வந்து தான் என்ன, ஒரு குறியில் இருக்குது அப்படின்னா தண்ணிக்குறியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அடுத்து என்ன வரும் அப்படின்னா குசுடு துக்குடு வந்து வரும். சரியா? ஃபஸ்ட்டு லைன்ஸ். அப்போ பசு அப்படின்னு பார்த்தா இதில் வந்து பசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசட தபரை வந்து வந்திருக்கு. சரியா? வல்லினும் வெள்ளினும் இடையினும் வரும். கசட தபரை வந்திருக்கு. பசு கசட தபரை வந்து சூ வந்து வந்திருக்கு. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. விடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குறியில் அடுத்து என்ன வந்திருக்கு அப்படின்னா உகரம் வந்து வந்திருக்கு. அப்போ இது வந்து தண்ணிக்குறியில் அடுத்து, இது தண்ணிக்குறின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ தண்ணிக்குறியில் அடுத்து குசுடு துகுடு வந்து வந்திருக்கு. குசுடு துகுடு வந்து வந்திருக்கு. அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிக்குறியில் அடுத்து என்ன வந்திருக்கு அப்படின்னா குசுடு துகுடு வந்து வந்திருக்கு. தண்ணிக்குறியில் அடுத்து குசுடு துகுடு வந்து வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து இந்த ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குறில் கிடையாது. இது என்ன? உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ முற்றிலுகுரத்தில் பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நம்ம ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடலாம். அப்போ ஆப்ஷன் சி இப்படி தான் ரிஜெக்ட் பண்ணணும். சில்காற்று என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி புயல். ஓகேவா? சில்காற்றுன்னு என்ன? தென்றலை தான் என்ன சொல்லுவாங்க? சில்காற்றுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எதிர்ச்சொல் என்ன வரும்? ஆப்ஷன் டி புயல் வந்து வரும். நெக்ஸ்ட்டு கடைத்தெரு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கூறுறது எவ்வகை விடை? விடை எத்தனை? 8 வகை வந்து பார்த்தோம். அடிக்கடி சுட்டு விடை வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ நல்லா வந்து வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. கடைத்தெரு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த பக்கத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு அணுகு அப்படின்னு பார்த்தா அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அணுகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவு வரும். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. கொஷினை நல்லா படிக்கணும். அப்போ அணுகோட எதிர்ச்சொல் என்னவா வரும்? விலகு அப்படின்னு வரும். சரியா? நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பயிர். இது வந்து நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? செம்மை ப்ளஸ் பயிர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதை பிரித்து எழுதலாம். சரியா? நெக்ஸ்ட்டு நீள் உழைப்பு. ஸ்கூல் புக்கில் இருக்க கொஷின்ஸ்லாம் புக் பேக்கில் இருக்கிறது அப்படியே கேட்டிருக்காங்க. நீள் கூட்டல் உழைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரித்து எழுதலாம். நாடு கூட்டல் என்ற இதை நம்ம சேர்த்து எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நாடு என்ற. எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்க கொஷின்ஸ் தான். அதுக்கப்புறம் கலைச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 8th படித்தாலே நம்ம கலைச்சொல் வந்து போட்டுடலாம். அப்போ நானோ டெக்னாலஜி அப்படின்னா ஆப்ஷன் சி மீனும் தொழில்நுட்பம் வந்து வரும். அடைப்புக்குள் உள்ள சொல்ல தகுந்த இடத்துல சேர்க்க சொல்லியிருக்காங்க. தம்பி இங்கே வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து வரும். சரியான இணைப்பு சொல்ல வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியா? அப்போ ஆப்ஷன் சி 1க்கு 2 டைம் படித்து பார்த்து ஆன்சர் போடணும். நெக்ஸ்ட் கொஷின் நான் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை அப்படின்னா துன்பப்பட நேரிடும். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சரியான இணைப்பு சொல் பாருங்க.
நான் நேற்று பள்ளி செல்லவில்லை ஏனெனில் என் உடல்நிலை சரியில்லை. சரியா, படிச்சு பாருங்க. நான் நேற்று பள்ளி போகல, ஏன்னா எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால தான் நான் வந்து ஸ்கூல் போகல அப்படின்னு வரும். நெக்ஸ்ட், இசைத்தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லி நம்ம சரியான ஒரு வினாச்சொல் கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்போம்? இசைத்தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டது. மற்றதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகாது, இதெல்லாம் ஈஸி தான், படிச்சு பார்த்து வந்து நம்ம மேட்ச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு, நெல்லையப்பர் கோவில் எப்படி கொஸ்டின் கேட்போம்? எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து கேட்போம். அதுக்கப்புறம் சரியான வினாச்சொல்லை நம்மளை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தை இயற்றியவர் நம்ம எப்படி கேட்போம்? யார் அப்படின்னு சொல்லி தான் கேட்போம். சரியா, நெக்ஸ்ட்டு, பொருத்தமான காலம் வந்து அமைக்கலாம். வாழ் என்ற சொல்லின் நிகழ்காலத்தை குறிக்கும் சொல்ல தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நிகழ்காலம்னா என்ன வரும்? வாழ்கிறேன். இப்போ வந்து நடக்கிறதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிகழ்காலமாக வந்து சொல்லுவாங்க. சரியா, சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சொற்கள்லாம் இணைச்சு புதிய சொற்கள் நம்ம உருவாக்கணும்னா என்ன வரும்? மணி மேகலை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உருவாக்கலாம். சரியா, நெக்ஸ்ட் பாருங்க. பின் வரும் சொற்களில் விண் என்னும் சொல்லுடன் இணைந்து புதிய சொல் உருவாக்கும் சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. விண் நம்ம படிச்சிருக்கோம், விண்வெளி. ஓகேவா, விண்வெளி அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். பேச்சு வழக்க எழுத்து வழக்கா மாற்ற சொல்லியிருக்காங்க. அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லுவோம்? அவன் பாட்டியுடன் வெளியூர் போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேச்சு வழக்கில் இருக்கிறத நம்ம வந்து எழுத்து வழக்கா சொன்னோம் அப்படின்னா இப்படி வந்து சொல்லுவோம். சரியா, நெக்ஸ்ட், பேச்சு வழக்க எழுத்து வழக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாற்ற சொல்லியிருக்காங்க. அங்கே நல்லா கவனிப்பாங்க அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? அங்கே நன்றாக கவனிப்பார்கள் அப்படின்னு சொல்லி எழுத்து வழக்கில் வந்து நம்ம சொல்லுவோம். சரியா, இதான் பேச்சு மொழிக்கும் நம்ம பேசுறது ஒன்று பேசணும் அப்படின்னா எழுதுறது வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதான் பேச்சு வழக்கே எழுத்து வழக்காக வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்ப சொல்லியிருக்காங்க. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். அரசுக்கு தவறாமல் நம்ம என்ன பண்ணணும்? வரி செலுத்தணும். ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு, இருபொருள் தருக. நகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்? நகைனா சிரிப்பை வந்து சொல்லுவோம். இன்னொன்று வந்து நம்ம அணிகலன்களை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நகைன்னு வந்து சொல்லுவோம். குரில் நெடில் அடிப்படையில் சரியான எண்ணியை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ பெரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சூடுன்னு முடியும், பேருன்னு முடிச்சுன்னா அது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அதே தான் இங்கே, ஆனால் இங்கே வந்து குரில் நெடியில் வச்சு நம்ம வந்து சரியான இணையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்க, பெருன்றது பேரு அப்படின்னு சொல்லி வந்து மாறும். சரியா, அடுத்தது, பொருள் வேறுபாடு அறிய சொல்லியிருக்காங்க. ஆழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா கடல்னு சொல்லி சொல்லுவோம். அழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்? நீக்குதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து வரும். சரியா, நெக்ஸ்ட்டு, குறில் ப்ளஸ் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு உணர்த்தும் பொருத்தமான இணை அப்படின்னா காற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பு. வலி அப்படின்னு என்ன சொல்லுவோம்? காற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த வாளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, அப்போ ஆப்ஷன் சி வந்து வரும். நெக்ஸ்ட்டு, கூற்று பாருங்க. சென்னையிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரசு கவின்கலை கல்லூரிகளில் பயிலலாம். இக்கலைத்துறையில் மிகுதியான வேலை வாய்ப்புகள் இருக்கு. சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ள சிற்ப செந்நூல் என்ற நூல் வெளியிடப்படுகிறது. ரைட்டு தான். அப்போ 1, 2, 3மே நமக்கு சரிதான். சரியா, சிற்பக்கலை பற்றி படிச்சுக்கணும். இந்த கொஸ்டின்ஸ் வந்து போடலாம். 98 கலைச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? இலக்கியம். 6 to 8 கலைச்சொல் படிச்சுங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கன்ஃபார்ம். அடுத்தது, கிராமத்தில் நுண்ணீர் பாசன வசதி செய்யப்பட்டுள்ளது. ஓகேவா, இத்தொடரில் கோடிட்ட சொல்லுக்கான ஆங்கில சொல் பாசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இரிகேஷன். பாசனம்னா என்ன சொல்கிறாங்க? இரிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கலைச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்தஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கலைச்சொல் என்ன? அழகியல். ஸ்கூல் புக். சரியா, கலைச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ப்ரீவியஸ் இயரில். அதனால் நம்ம கலைச்சொல் கண்டிப்பாக படிக்கணும். அதுக்கப்புறம் பேச்சு வழக்கிலேருந்து எழுத்து வழக்காக மாற்ற சொல்லியிருக்காங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுத சொல்கிறாங்க. ஒளி மரபு வினை மரபுலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. சுட்டு விடை கண்டிப்பாக படிச்சுக்கணும். விடை வந்து 8 படிக்கணும். அதுக்கப்புறம் அடுக்கு தொடர், பெயர் எச்சம்னா என்ன, வினை எச்சம்னா என்ன, ஓகேவா, ஒருமைப்பன்மை பிழை, இது எல்லாமே கண்டிப்பாக பார்க்கணும். அப்படியே பார்த்தா வந்து புரியாது. நிறைய வீடியோஸ் பார்க்க தான் உங்களுக்கு வந்து மெமரைஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.